ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஜ்ஜி மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது பஜ்ஜி மாவு. பஜ்ஜி மாவு நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்மாலாக கட் பண்ணாதீங்க, மீடியம் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை முழுசாக போடுறதா இருந்தாலும் போடலாம். பஜ்ஜி மாவில் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வேணும்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் போடல, வேணும்னா போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு பதத்துக்கு பிசைங்க. கட்டி இல்லாமல் நல்லா பிசைங்க. பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பஜ்ஜியாக போட்டுடுங்க. பஜ்ஜி ரெடி ஆகிடும். யாரெல்லாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக பஜ்ஜி ரெசிப்பியை வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.